சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. செல்ஃபோன் வந்து மாயா எடுத்துகிட்டு வராங்க. இந்த செல்ஃபோன் இருந்ததுனால தான் இந்த வீட்டில் எல்லோரும் வந்து இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ பயன்படுத்தலாமா வேணாமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே தாராளமாக பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா, எனக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி வாமா போகலாம், என்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறேன்னு சொல்லி சிவராமன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரின்னு 2 பேரும் வந்து அழகாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சாருமதி இதால் ஏற்றுக்கவே முடியல. சிவராமனோட அன்பும் நம்ம சாருமதிக்கு கிடைக்காம மாயாக்கே எல்லாமே கிடைக்குதேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரித்து இந்நேரம் நம்ம நினச்சபடி நடந்துருந்தா இது மாதிரியாப்பா ஒத்துமையாக இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில் வந்து சிவராமனை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சிவராமன் வந்து உங்கள் சட்டையை பிடிச்சிருக்காங்க. கடைசியில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. இப்போ ஏதாவது மாயாவுக்கு பிரச்சனை பண்ணால் போதவில்ல, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி யாருக்கும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல மகாலிங்கம் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. சிவராமனும் நம்ம மாயாவும் பைக்கில். பெட்ரோல் இல்லை போல இருக்குது பைக்கில். அச்சச்சோ, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன ஏதுன்னு பார்த்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. நீங்கள் வண்டி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டுருமா சீட்டில், நான் வந்து பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க சிவராமன். அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து 2 பேர் ஒருத்தவங்க வராங்க. டேய், யாரா இவ, நம்ம ஊரில் இவ்வளோ அழகான பொண்ணு நம்ம கண்ணில் படாமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சரி கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னம்மா தனியாக நின்றுட்டுருக்க, யாருக்காம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்க? டே, தேவலாம் பிரச்சனை பண்ணாத, நான் யார் வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சா நீ வந்து இப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஏய், நமக்கு தெரியாமல் இங்கே யாரா அப்படி பெரிய தலைக்கட்டு, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது, டேய், நான் ரகுராம் வீட்டோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரகுராம்னா என்ன, 2 கொம்பா முளைச்சிருக்கு, ஏன் அவங்க பொண்ணுனா கிண்டல் பண்ணக்கூடாதா, இல்லை நக்கல் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு பக்கம் சிவராமன் வந்து அவங்க போன பொருளை வந்து வாங்கிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவராமனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். மாயா வந்து கத்துனோன்னே 2 பேரையும் வந்து டிஷிம் டிஷிம் அடித்து தூக்கி எறிகிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு தனியாக இருந்தால் பிரச்சனை பண்ணுவீங்கடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சொல்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பொருளை வந்து மேலே வந்து ஊற்றிடுறாங்க. அவங்க 2 பேர் மேலேயும் பார்த்துக்கடா, என்ன இல்லாமாக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து காட்டணுன்னு அரண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல எனக்காக ஆதரவாக வந்து நிற்கிறாப்புல ரகுராம், நான் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கணும். சிவராம் ஒரு பக்கம் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஆதரவு மட்டும் இல்லாமல் அன்பையும் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். 2 பேரோட அன்பும் பாசமும் இல்லாமல் நம்மளால் ஒரு பொழுது கூட வந்து சர்வே ஆக முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளியில் எதுவும் சொல்லிட்டு இருக்காத, இன்னொரு வாட்டி பிரச்சனை பண்ணுவியா, இல்லைண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கதறாங்க அவங்க 2 பேரும். பார்த்து சுதாரணமாக போகணும் சரியா, முதல்ல சட்டையை கழட்டி தூக்கி விட்டேறிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காமெடியாக அவங்க 2 பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் பார்த்துக்கிறேம்மா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு? இல்லையா, அதான் நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பிரச்சனை போகுது, என் பேரை சொல்ல வேண்டியதானே. சொன்னேன். அவங்க ஏன் உங்கள் வீட்டு பொண்ணுன்னா வம்புழுக்க கூடாதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படி வேற சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் தயவு செஞ்சு விட்டுருண்ணே, நான் அப்படிலாம் சொல்லுண்ணே, மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீடுக்கு வந்து மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் இதெல்லாம் நினச்சி ரொம்ப வந்து இந்த குடும்பத்தில் ஒருத்தி எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மாயா. அந்த இடத்துல நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் அப்பாவா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கிஷோர் இருந்தால் எனக்கு எப்படி ஃபீலிங் ஆகுமோ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு சிவராமன் மாமாவை பார்த்தாலும் அதே ஃபீலிங் தான் எனக்கு வருது. எங்கள் அப்பா என்ன கண்டுக்கிறது இல்லை, அவங்க எப்போ பார்த்தாலும் ஆச்சரியான்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு அன்பு பாசம் ஆதரவு எல்லாமே தந்துகிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பிடிச்சி நடந்துக்கிட்டாலும் சரி, இந்த குடும்பத்துக்கு வேண்டாத பொண்ணாக நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் நமக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. இவங்க பாசத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ப்ரோமோ எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நடந்த விஷயத்தையும் வந்து மாயா வந்து ரூம்குள்ளே வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக இந்த குடும்பம் எதை வேணாலும் செய்வாங்க, யாரை வேணாலும் பகச்சிப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எங்கள் அம்மாவோட அருமெல்லாம் தெரியுது. நீ ஊருக்கு போ, இதை விட பெஸ்ட் பிளேஸ் இருக்கவே இருக்காது. ஒன்று அவங்க எல்லாம் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்கன்னு அவங்க சொன்னதெல்லாம் நான் இப்போ தான் ரிலைஸ் பண்ணுறேன். அம்மா, நீங்கள் ரொம்ப கிரேட்மா. உங்கள் வீட்டில் எல்லாருமே அன்பா பாசமாக தான் இருக்காங்க. ஜானகி அம்மாலேருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் என் மேலே அவ்வளோ அன்பு பாசம்